அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பிரசங்கமாக தனி மனித வழிபாடும் இஸ்லாமிய நிலைப்பாடும் என்கிற தலைப்பின் கீழ் இந்த மார்க்கம் இணை வைப்பை எந்த அளவிற்கு கடுமையான பார்வை கொண்டு தடுக்கிறதோ அதற்கு சரி நிகராக தனி மனித வழிபாடு என்பதையும் இஸ்லாம் தடுக்கிறது. ஒரு மனிதனை நம்பி உங்கள் இம்மை பொறுப்பையும் மறுமை பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைப்பது தனி மனித வழிபாடு. இவன் தான் எனக்கு எல்லாம், இவன் பாதையைத்தான் நான் தேர்வு செய்வேன், அது எனக்கு நரகமே கிடைத்தாலும் பரவாயில்லை, என் உயிரே போனாலும் பரவாயில்லை, இவர் சொல்லுகிற வார்த்தை தான் எனக்கு வேத வாக்கு, இவர் காட்டுகிற வழிதான் எனக்கான வழித்திட்டம் என்று ஒரு மனிதனை கண்மூடித்தனமாக கடைபிடிக்கிற இந்த சிந்தனை இருக்கிறதே, இது தனி மனித வழிபாடு. வரலாறு நெடுகிலும் இந்த தனி மனித வழிபாட்டை குறித்து இஸ்லாம் பேசுகிறது. இதற்கு முன்பு நிறைய நடந்திருக்கு, இனி நிறைய நடக்க இருக்கிறது. இவர்கள் மறுமையில் அடையக்கூடிய இன்னல்கள் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆரம்பமாகவே அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு வரலாற்று சம்பவம் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். ஆதம் நபிக்கும் வானவர்களுக்கு மத்தியில் ஒரு தேர்வு ஒன்று நடைபெறுகிறது. இறைவனின் நாட்டத்தின் அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெல்லுகிறார்கள், வானவர்கள் தோல்வியுறுகிறார்கள். அல்லாஹ் உடனே சொல்லுகிறான், ஃபஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், ஒருத்த மட்டும் மறுக்கிறான், ஒரு கூட்டம் அங்க மறுக்கல. இப்லீஸுக்குன்னு ஒரு தனி படை இருந்தெல்லாம் மறுக்கல, தனி ஒரு மனிதன், தனி ஒரு ஜின், அவன் மறுக்கிறான். அல்லாஹ் அதன் தொடர்ச்சியில பேசுகிறான், அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், அவன் மறுத்தான், அவன் பெருமை அடித்தான், அவன் காஃபிராகி விட்டான். ஒரு நபர், நான் ஆதமுக்கு பணிய மாட்டேன், அடிபணிய மாட்டேன், சுஜூது செய்ய மாட்டேன், இறைவனின் கட்டளை என்றாலும் அதை மறுப்பேன். அல்லாஹ் உடனே அடுத்து பேசுகிறான், மா மனஅக அல்லா தஸ்ஜூத இது அமர்துக், நான் கட்டளையிட்டேன், ஏன் அந்த கட்டளைக்கு நீ கட்டுப்படவில்லை? அவன் அதுக்கு ஒரு காரணம், லாஜிக்கா ஒரு வார்த்தையை பேசுறான். அன கைரும் மின்ஹு ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன், நான் சிறந்தவன், இவர் களிமண்ணு, நான் நெருப்பு, யார் பெருசு? நான் வழிபட முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், கால குருஜ் மின்ஹா மதுஊமம் மதுஹூரா லமன் தபியாக்க மின்கும் லஅம்ல அன்ன ஜஹன்னம அஜ்மஈன், இங்கிருந்து இப்லீஸை நீ வெளியேறி விடு, உன்னை எவனெல்லாம் பின்பற்றுகிறானோ அவனை வைத்து நரகத்தை நான் நிரப்புவேன் என்று சொல்லி இப்லீஸ் விரட்டப்படுகிறான். அன்றிலிருந்து கங்கணம் கட்டிக்கொண்டு ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் வழிகெடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த இப்லீஸ். அவன்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. நான் சொர்க்கத்தை தருவேன், நரகத்தை தரமாட்டேன் என்றெல்லாம் வாக்குறுதிகளை தருவான், பல வர்ணனை மிக்க வார்த்தைகளை பேசுவான். ஆனா அவன்கிட்ட தலீல் கிடையாது, ஆதாரம் இருக்காது. அந்த மக்களை எல்லாம் வழிகெடுத்து நரகத்தின் பால் கொண்டு வந்து அவன் சேர்ப்பான். முதல்ல அவன் கை வைத்தது நம்முடைய தந்தை ஆதம் நபியின் மீது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபதல்லா பிகுரூர், ஆதமை ஹவ்வாவை அவர்கள் இருவரையும் ஏமாற்றினான். எப்படி ஏமாற்றினான்? வகாசமஹுமா இன்னிலக்குமா லமின நாசிஹீன், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் உங்களுக்கு நலம் நாடக்கூடியவன் என்றான் அவன். ஒரு தனி மனித வழிபாட்டுக்கான முதல் அடிப்படை அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. இப்படியே இந்த சித்தாந்தம் வளருகிறது. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை மூசா நபியின் சமுதாயத்தில் ஏற்படுகிறது. வரலாற்றில் மூசா நபியை பற்றி பலமுறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஃபிரௌன் என்கிற கொடியவனிடத்தில் இருந்து பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை மார்க்க கருத்தை சொல்லி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி அந்த மக்களினுடைய அறிவு கண்ணை திறந்து கடல் கடந்து அந்த மக்களை காப்பாற்றி அழைத்து வந்தவர் மூசா நபி.
குர்ஆன் சொல்லுகிறது, மூசா நபி வரதுக்கு முன்னாடி பனி இஸ்ரவேல் சமுதாயம் பட்ட துன்பம் என்ன தெரியுமா? ஃபன்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌன் கூட்டத்தாரிடம் இருந்து இந்த மக்களை நான் காப்பாற்றினேன் அல்லாஹ். அந்த கூட்டத்தாரிடத்தில் ஃபிரௌனுடைய ஆட்கள் ஆண் பிள்ளைகளை கொன்றார்கள், பெண் பிள்ளைகளை உயிரோடு விட்டார்கள். தாங்கிக் கொள்ள முடியாத பெரும் சோதனை ஃபிரௌன் தந்தான். நான் காப்பாத்தி கூட்டு வந்தேங்கிறான். பிரம்மாண்டமாக கடல் பிளக்கப்பட்டது, கைத்தடி பாம்பாக மாறியது. என்னவெல்லாமோ அற்புதங்களை மூசா நபி செய்து காட்டுகிறார். கடல் கடந்து வந்து ஹாரூன் நபியிடத்தில் அந்த சமுதாயம் ஒப்படைக்கப்பட்டு மூசா நபி தூர் சீனியா மலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அந்த கூட்டம் ஒரு தனி மனித பேச்சை கேட்டு வழிகட்டது. மூசா நபி எத்தனை அற்புதத்தை காட்டினாரு, எவ்வளவு லாஜிக்கா பேசினாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இருந்து கூட்டு வந்தாரு. கண்ணு முன்னாடி கடலை பிளந்து காட்டினார். இவ்வளவு பெரிய காரியத்தை ஒரு தனி மனிதன் உடைக்கிறான், சிலைகளை செய்கிறான், காளைக்கன்றை உருவாக்குகிறான், அதிலே மண்ணை ஒரு பிடி அள்ளி போடுகிறான், அது கத்துகிறது. இதுதான் கடவுள் அந்த கூட்டத்தை வழிகெடுக்கிறான். அவன் பேர் சாமீரின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். பிரம்மாண்ட கொள்கை மூசா நபி கட்டமைத்து வைத்தார். ஒருத்த வந்தான், அந்த கொள்கையை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். மொத்த பேரையுமே ஷிர்க்குதாரிகளாக மாற்றி விட்டான். மனிதனை கடவுளாக நினைக்காதே, கடவுள் வேறன்னு சொல்லி கூட்டு வந்த மூசா நபியின் கூட்டத்தை கடவுள் வேற எங்கேயோ இல்ல, இந்த சிலைதான் கடவுள் என்று இன்னொரு வழிகாட்டுக்கு பாதை அமைத்து தந்தவன் ஒரு தனி மனிதன். வரலாற்றில் அப்படியே வாங்க, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டு கால சமூக பணி, 23 ஆண்டு கால மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகளை செய்து மக்கள் மத்தியில் என்றைக்கும் நீங்காத இடத்தை பிடித்த ஒரு மாமனிதர் அல்லாஹ்வுடைய ரசூல். நாம எதற்காக இஸ்லாத்தில் இருக்கிறோம்? நபிகள் பெருமகனாருக்காகவா அல்லது அல்லாஹ்வுக்காகவா? இந்த கேள்வி அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறோம். உஹது யுத்தம் நடைபெறுகிறது. முஸ்லிம்கள் 1000 பேர், எதிரிகள் 3000 பேர். ஆரம்பத்தில் வெற்றி கிடைப்பதை போன்ற ஒரு சூழல். திடீரென்று முஸ்லிம் அணி கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு வதந்தி பரவுகிறது, பெருமானார் மௌத்தாகி விட்டார். பெருமானார் மௌத்தான என்ன? நமக்கான கொள்கை என்னது? நாம எதுக்கு யுத்தக்களம் வந்தோம்? சாகும் வரை யுத்தம் செய்வோம் அப்படின்ற அந்த கொள்கையில் நிற்க வேண்டிய அவர்கள் ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். சூரா ஆல் இம்ரானினுடைய அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளி அந்த மக்களுக்கு பாடம் புகட்டுகிறான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இந்த முஹம்மது இருக்கிறாரே, இவர் வெறும் அல்லாஹ்வின் தூதர், அவ்வளவுதான். கது ஹலத் மின் கபிலிஹி ரசூல். இவருக்கு முன்னால் பல தூதர்மார்கள் வந்தார்கள், போய்விட்டார்கள். தூதர் போயிட்டா கொள்கை போகாது. நீ தூதருக்காக மார்க்கத்துக்கு வரல, கொள்கைக்காக வந்திருக்கிற. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. மறுமையில் நரகத்தை விட்டு தப்பிக்க வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றுதான் வந்தாய். முஹம்மது என்ற ஒரு நபருக்காக நீ வரல. அஃபையும் மாத்த அவ் குத்தில இன்கலபத்தும் அலா ஆகாபிக்கும். அவர் கொல்லப்படலாம், ஏன் மத்த நபிலாம் கொல்லப்படலையா? அவர் மௌத்தாகலாம், மத்தவங்க யார் சாகலையா? அவர் கொல்லப்படலாம், மௌத்தாகலாம், நீங்கள் வந்த வழியாக திரும்பி விடுவீர்களா? அப்படி எவன் போகணுமோ போய்கிட்டே இரு. அல்லாஹ்வுக்கு இதை கொண்டு எந்த நஷ்டமும் கிடையாது. தனி மனுஷனை எதிர்பார்த்து உள்ள வரதா இருந்தா வராத. நீ என்ன எதிர்பார்த்து வரணும்? என் மார்க்கத்தை எதிர்பார்த்து வரணும், மறுமை வெற்றி எதிர்பார்த்து வரணும். முஹம்மதுங்கிற ஒரு நபருக்கு வந்த நாளைக்கு அவர் போறாரு. அவர் மௌத் ஆகாதவர் எல்லாம் இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் மரணித்து மண்ணுக்கு போகத்தான் இருக்கிறார். இதை அல்லாஹ் பெருமானார் வாழும் போதே வசனமாக அருளி பெருமானார் பின்னாடி கூட கொடைபிடிக்க கூடாதுன்னு நல்லா காட்டிட்டான். இந்த உலகத்திலேயே மிக மேன்மை பொருந்திய ஒரு நபர், இவரை விட நற்குணம் படைத்தவரை உலகத்தில் பார்க்க முடியாது. இவரை விட நன்னடத்தை மிக்க இரையச்சவாதி உலகத்தில் பார்க்க முடியாது. எந்த துறை எடுத்தாலும் ரசூலுல்லாஹ் அதுல முதலிடத்தில் தான் நிற்பார். அப்படிப்பட்ட தூதர் பின்னாடி போக கூடாதுங்கிறான்ல, கொள்கை பின்னாடி வரணும். தூதர் உங்களை கொள்கை நோக்கி தான் அழைப்பார். நீங்க தூதர் நோக்கி வரக்கூடாது, கொள்கை நோக்கி வரணும்.
இஸ்லாம் என்கிற இந்த தாற்பரியத்தை விட்டு நீங்கள் பிரிந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். தன்னுடைய நுபுவத்து பணிகள் எல்லாவற்றையும் செவ்வனே நிறைவேற்றிவிட்டு இறைவனின் அழைப்பை ஏற்று மரணத்தை தழுவுகிறார்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் மரணித்த செய்தி மதீனா நகரத்தில் பரவ ஆரம்பிக்கிறது. சபையில் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை. ஒரு வியாபார நிமித்தமாக பக்கத்து பகுதிக்கு சென்றிருக்கிறார். ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்ற தகவல் கேட்டவுடன் பல மக்கள் நபிகள் பெருமகனாருடைய வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். அதில் ஒரு சாரார் ரசூலுல்லாஹ் மௌத் ஆகலைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத் ஆகாம இருந்தா நல்லது. உண்மையில இந்த சமுதாயத்துக்கு நமக்கு எதை பத்தியா கவலை உண்டா? இப்ப கூட நம்ம கூட முகமது நபி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை பத்தியா கவலைப்படணுமா? ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, அவங்க கட்டளை இடுவாங்க, நம்ம அவங்க சொன்னதை கேட்டு போயிருவோம் அப்படின்னு முழு பொறுப்பை ஒப்படைச்சிடலாம். நபிகள் பெருமகனார் என்ற ஒற்றை நபர் நம்ம கூட இருக்கிறது முழு உலகமே நம்ம கூட இருக்கிறதுக்கு சமம். எவ்வளவு பெரிய மனதைரியம் தெரியுமா அதெல்லாம்? உண்மையில் நபி மௌத்தாக வேண்டாங்கிறது எல்லாருக்கும் ஆசை. மௌத்தாக மாட்டாரா? அதான் கேள்வி. கொள்கையை பிரிக்கிற இடமே இதுதான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபத்தவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத். அல்லாஹ்வை சார்ந்திருன்னு சொல்லல, சாகாமல் உயிரோடு ஒருத்தர் இருக்கிறான் பத்தியா, அவனை சார்ந்திருங்கிறான் அல்லாஹ். சாவு வராது எனக்கு மட்டும்தான், இவர் செத்துருவார், போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நபிகள் பெருமகனார் மரணித்தவுடன் நபிகளார் சாகவில்லை என்று அங்கு சாதித்துக் கொண்டிருந்த கூட்டமும் உண்டு. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் தெரிந்து ஆயிஷா நாயகியினுடைய அறைக்குள் வருகிறார்கள். நபிகள் பெருமகனாரினுடைய நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள், திபுத்த ஹய்யன் வ மையத்தின் யா ரசூலல்லாஹ். பெருமானாரே, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், இப்போது மௌத்தாகி விட்டீர்கள், நறுமணம் கமழுகிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் ரெண்டு மௌத்தை நாட மாட்டான். வெளியே என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்ப மௌத் ஆயிட்டா இருப்பா, இப்ப எஞ்ச வந்துருவாரு பாரு. அல்லாஹ் இன்னொரு மௌத்து கொடுப்பான். எந்த அடியானுக்கும் அல்லாஹ் ரெண்டு மௌத் தர மாட்டான். ரெண்டு ஹயாத் உண்டு, ரெண்டு வஃபாத்து கிடையாது. எத்தனை ஹயாத்து? இம்மையில ஒரு ஹயாத்து, மறுமையில ஒரு ஹயாத்து உண்டு. இம்மையில மட்டும்தான் வஃபாத்து, மறுமையில வஃபாத்து இல்ல. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு மரணத்தை தரமாட்டான் என்று சொல்லிவிட்டு வெளியேறுகிற அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உமரை கொஞ்சம் அமருங்கிறாங்க. அவர் மறுக்கிறார், இல்ல நான் அமர மாட்டேங்கிறார். யாராவது பெருமானார் மரணித்ததாக சொன்னால் கைய காலை வெட்டி எடுத்துருவேங்கிறார். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பித்த உடனே கூட்டம் அப்படிங்க திரும்புது. அந்த மக்களுக்கு தெரியும் உமர் சிறந்தவர், உமரை விட ஒரு படி சிறந்தவர் இந்த அபூபக்கர். புரிந்து கொண்டு திரும்பிட்டாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு எந்த ஒரு எக்ஸ்பிளைன்லாம் கொடுக்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா, உள்ள இருக்கிற ஜனாசா தெரியுமா, வேண்டாம். கொள்கையை முன்னிறுத்தினார்கள், உண்மையை முழங்கினார்கள். அலாமன்கான யாபுது முஹம்மதன். மக்களே புரிந்து கொள்ளுங்கள், யார் முஹம்மதை வணங்கிக் கொண்டு இருந்தீர்களோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். முஹம்மது மௌத்தாகி விட்டார். அந்த கூட்டம் முஹம்மது நபிக்கு சுஜூது செய்தவர்களா? முஹம்மது நபிக்கு நோன்பு வச்சவங்களா? முஹம்மது நபிக்கு தக்பீர் கட்டின ஆட்களா? எதனால் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? நடக்காத ஒரு காரியம் இவருக்கு நடக்கும்னு நினைக்கிறது இருக்குல்ல, இது தனி மனித வழிபாடு. எல்லாரும் சாகணும், இவர் சாக மாட்டாருன்னா நீ இவர் என்னன்னு கொண்டு வந்து வச்சுட்ட தெரியுமா? அல்லாஹ் மாறின்னு சொல்லிட்ட, வார்த்தையில வரல. உன்னுடைய விளக்கம் அதைத்தான் சொல்லுது. மன்கான யாபுது முஹம்மதன். முஹம்மதை வணங்கியவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன முஹம்மது மாத். முஹம்மது மௌத்தாகி விட்டார். மன்கான யாபுதுல்லாஹ். அல்லாஹ்வை வணங்கியவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருப்பான், அவன் சாகவே மாட்டான். நீ யார வணங்குறன்னு தெரியுதா? யார வணங்கணும்னு தெரியுதா? ரெண்டு திருக்குர்ஆன் ஆயத்தை ஓதுகிறார். சூரா ஜுமரில வருகிறது, இன்னக்க மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். நபியே, நீங்களும் ஒரு நாள் மௌத்தாகி மையத்தாகத்தான் போகிறீர், இந்த மக்களும் ஒரு நாள் மையத்தாகத்தான் போகிறார்கள். உஹது யுத்தத்திலே வந்த அதே வசனத்தை மீண்டும் ஓதி காட்டுகிறார். அந்த மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், கொள்கையை விட்டு தரம் புரண்டு வேறு ஒரு தனி மனித வழிபாட்டை நோக்கி செல்கிறோம் என்று புரிந்து மீண்டும் கொள்கையை நோக்கி வந்தார்கள் அந்த கூட்டம். வரலாற்று நெடுகிலும் இது நடந்திருக்கு. இந்த சம்பவம் தனி மனிதன் பின்னாடி போனோம், இங்க விளங்கவே மாட்டோம். அது ஒரு ஆலிமாக இருக்கலாம்,
அது ஒரு ஜமாத்து தலைவனாக இருக்கலாம், அல்லது ஒரு கல்வியாளனாக இருக்கலாம், அல்லது பணக்காரனாக இருக்கலாம், அல்லது சினிமா நடிகனாகவும் இருக்கலாம். நீ யாரு பின்னாடி போனாலும் சரி, பெருமானார் பின்னாடி போனாலே விளங்காதுன்ட்டான்ல. நீ கொள்கை பின்னாடி வரணும். பெருமானார் சரியான சத்தியவான், அது மாற்றமில்லை. பெருமானார் உனக்கு ஒரு நாளும் தவறான வழிகாட்டை காட்ட மாட்டார், அதில் மாற்று கருத்து இல்லை. நீ யாருக்காக இருக்கிறேங்கிறத தெளிவுபடுத்துங்கிறான். பெருமானாருக்காக இருக்கிறியா, நீ உருப்படவே மாட்ட, நீ மறுமையினால வெற்றி அடைய மாட்ட. ஈசாவுக்காக இருந்த கூட்டம் மறுமையினால் வெற்றி அடையாத, உசைருக்காக இருந்த கூட்டம் மறுமையினால வெற்றி அடையாத, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் இஸ்லாத்தில் இல்லை. அவர் எங்களின் குரு, எங்களின் தலைவர், எங்களின் வழிகாட்டி, எங்களின் தூதுவர். ஆனால் அவர் சொன்ன கொள்கைக்காகத்தான் இங்க இருக்கிறோம். அவர் காட்டிய இறைவனுக்காக இருக்கிறோம். அவர் சொன்ன சொர்க்க வாழ்க்கைக்காக இருக்கிறோம். நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக இருக்கிறோம். ஆனால் அவருக்காக நாங்கள் இஸ்லாத்தில் இல்லை. அவருக்காக இருந்தா அவர் மறைந்ததோடு இந்த கொள்கை மறைந்திருக்கும். அவர் மண்ணுக்கு போனதுடன் இந்த கொள்கை மண்ணுக்கு போயிருக்கும். நபிகள் பெருமகனார் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு விதைக்கிற ஒரு அடிப்படை சிந்தனை, இணை வைப்பு எப்படி கூடாதோ அது எவ்வளவு பெரிய மோசமோ அது போன்றுதான். ஒரு தனி மனிதன் பின்னால் நீங்கள் செல்லாதீர்கள். இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் அடைந்திருக்கிற பெரிய சீரழிவுகள்ல ஒன்று என்ன தெரியுமா? சினிமா நடிகர்களுக்கு பின்னால் இந்த சமுதாயம் அணி திரண்டு கொண்டிருக்கு. நாம சினிமாவை எப்படி பார்க்கிற நபர்கள் தெரியுமா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்பதான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள டிவி வர ஆரம்பிக்குது. இந்த மெட்டீரியல் வந்து வீட்டுக்குள்ள இசை ஆபாசம்னு கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விடுகிற ஆரம்பத்திலேயே பாங்கு சத்தம் கேட்டவுடன் டிவியை அணைத்த கூட்டம் நாம. 10th படிக்கிற பிள்ளை இருக்குன்னு டிவி கனெக்ஷன் கட் பண்ற மாதிரி, 12th படிக்கிற பிள்ளை இருக்குன்னு டிவி கனெக்ஷன் கட் பண்ண மாதிரி, ரமலான் வருதுன்னு டிவி கனெக்ஷனை கட் பண்ண கூட்டம் நாம. இது சும்மா நாலு டிவி பார்க்கலாமா என்று தடுத்தவர்கள் நாம். இந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. டிவி பார்க்காத, சினிமா பார்க்காத, சீரியல் பார்க்காத. இது வந்த காலத்தில் இருந்தே இந்த சமுதாயத்தின் ஆலிம்கள் பேச ஆரம்பித்தார்கள். அது எந்த ஜமாத்தா இருக்கலாம். டிவி ஷைத்தான், சீரியல் ஷைத்தான், நடிகன் பின்னாடி போகாத என்று 40 ஆண்டுகளுக்கு முன்பு எப்போது நடிகனுக்கு கொடி தூக்க இந்த சமுதாயம் ஆரம்பித்ததோ, இந்த தமிழ் பேசுகிற மக்கள் ஆரம்பித்தார்களோ, அன்றில் இருந்த இது ஹராமியத்தான காரியம் என்று பேசியது இந்த முஸ்லிம் சமுதாயம் மட்டும்தான். அன்னைக்கெல்லாம் நம்மளை பார்த்து கேட்டாங்க, டிவி கூட பார்க்க கூடாதா, சினிமா பார்க்க கூடாதா, என்டர்டைன்மெண்ட் தானே. அந்த என்டர்டைன்மெண்ட் உருவாக்கின தற்குறி கூட்டத்தை சமுதாயத்தில் பார்க்க முடியுது. சாக்கடையில் இறங்கி ஒரு பொருள் எடுப்போமா, 3 கிலோமீட்டர் சாக்கடையில் நீந்திக்கிட்டே வரோம் நடிகனை பார்க்க. உன் உம்மா பார்க்க அப்படி போவியாடா நீ? உன் தகப்பனை பார்க்க அப்படி போவியா? ரொம்ப கேவலமான வார்த்தைகளை சகஜமாக ஒரு நடிகனை பார்த்து பேசுகிற நிலை. ஒரு கணவன் தன் மனைவி இல்லாத இன்னொரு பெண்ணை தூக்கி பைக்ல உட்கார வச்சா மனைவி ஒத்துக்குவாளா? அவன் தங்கச்சி கூட்டு வச்சா கூட ஏத்துக்க மாட்டான். இவனுக்கு மச்சி, அவனுக்கு கூட பிறந்தவ, எப்படி என்ன விட்டுட்டு உன் தங்கச்சி நீ கூட்டு போவ அப்படின்னு கேட்பா. அவ்வளவு பெரிய ரோஷம் உள்ளவர்களாக இருந்த இந்த மனித சமுதாயம், இந்த மக்கள், இந்த தமிழ் பேசுபவர்கள், இந்த முஸ்லிம் சமுதாயம், நாங்கள் இந்த நடிகருக்கு தங்கச்சியாவும் இருப்போம், அக்காவாவும் இருப்போம், விருப்பப்பட்ட பொண்டாட்டியாவும் இருப்போம்னு பேசுறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி நாம சினிமா எவ்வளவு விபரீதம் என்று பேசும்போது, இந்த சமுதாய ஆலிம்கள் சொல்லும் போது அதை வேடிக்கையாக, கேலிக்கிண்டலாக, அடிப்படைவாத தன்மையாக பார்த்தவர்கள் சினிமா எவ்வளவு கிறுக்கன உருவாக்கி இருக்குன்னு இன்னைக்கு இந்த சமுதாயம் விளங்கி கொண்டிருக்கு. சரி, ஒளிஞ்சு போதும். இங்க உண்மையில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? முஸ்லிம் சமுதாயம் எப்படிப்பட்ட சீரழிவை நோக்கி போகுது தெரியுமா? இந்த பெண் இப்படி பேசினால நான் பொண்டாட்டி இருப்பேன்ற வார்த்தை இப்படி ஒரு பொம்பளை பேசி இருக்கிறான். பெருமானாரை பார்த்து இப்படி ஒரு சஹாபி பெண் பேச முடியுமா? பேசினா பெருமானார் சும்மா விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா? இங்கீதமற்ற வார்த்தை இது. உலகத்திலேயே அதிக கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டியவர் பெருமானார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், தங்கள் உயிரை விட மதிக்கப்பட வேண்டியவர் இந்த நபின்னு அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறான். லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, இந்த நபியின் குரலுக்கு மேல உன் தொண்டை ஏறக்கூடாது, உன் அமலை அழிச்சிருவேங்கிறான் அல்லாஹ். அந்த பெருமானார்கிட்ட இந்த வார்த்தை யாரும் பேச முடியாது. அவ்வளவு கண்ணியம் பெற்ற தோழியர்கள், அதைவிட கண்ணியம் பெற்றவர் அந்த தலைவர். ஆனால் தன் மனைவியை கூட ஒழுங்கா பார்க்காதவர்கள்,
தங்கள் பிள்ளையை கூட ஒழுங்காக பராமரிக்காதவர்கள் இந்த நாட்டை, இந்த தேசத்தை, இந்த மாநிலத்தை ஆள ஆசைப்படுவது என்னன்னு தெரியல. பொண்டாட்டியோட வாழாதவன் தான் ஆள வரான். இது நடந்துகிட்டே தான் இருக்குது. இது மாதிரி இல்லை, கட்டியவளோடு வாழ்வதற்கு துப்பு கிடையாது. ஆனால் இந்த சமுதாயம், இந்த மக்களுக்கான தலைவனாக நான் வருகிறேன் ஒருத்தன் வந்த உடனே அவனை தலைவனாக தூக்கி வைக்கிற நிலை இந்த சமுதாயத்திற்கு வந்தது எவ்வளவு பெரிய சாபக்கேடு தெரியுமா? இவன் எங்களை, இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை எல்லாம் தீவிரவாதி என்று காட்டியவனாக இருந்தாலும் சரி, இவனை தலைவன் என்று சொல்லுவது எப்படி நாகரிகம் மிக்க சமுதாயத்திற்கு ஒரு ஒத்து வருகிற வார்த்தையாக இருக்கும்? ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? யூதனின் ஜனாசா கொண்டு செல்லப்படும், ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நிற்பாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மௌத்தா போனது ஒரு யூதன். ரசூலுல்லாஹ் திருப்பி சொல்லுவாங்க, அதுவும் ஒரு உயிரும்பாங்க. வேறு ஒரு கொள்கையை சார்ந்தவன், நபிகள் பெருமகனாரை அறவே தெரியாத ஒருவன் மரணித்தால் கூட அந்த ஜனாசாவுக்கு எழுந்து நின்ற அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே? தன்னை பார்க்க வந்து 42 உயிர்கள் மரணித்த பிறகு அந்த தகவல் தெரிந்து ஓட்டம் பிடித்த சினிமா நடிகர்கள் இங்கே சமம் ஆகுமா? ஒழுக்கத்தினுடைய ஒரு பிரம்மாண்ட தோற்றமாக வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். தன் மனைவியை கண்ணீர் வடிக்க விடாதவர் அல்லாஹ்வுடைய ரசூல். தன் மனைவியை தன் உள்ளங்கையில் வைத்து தாங்கியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆனால் சினிமாவில் காட்டுகிற வசனங்கள் வேறு, இவர்களுடைய உண்மையான சுயரூபம் என்பது வேறு என்று தெரிந்த பிறகும் அவர்கள் பின்னால் கொடி தூக்குவது எப்படி இந்த சமுதாயத்தை கடைபிடிப்பவர்களின் மனநிலையாக மாறியது என்பது இதுதான் தனி மனித வழிபாடு. அன்னைக்கு இப்லிஸ் பின்னாடி ஒரு கூட்டம் போச்சு, அன்னைக்கு சாமிரி பின்னாடி ஒரு கூட்டம் போச்சு, பெருமானார் பின்னால் ஒரு கூட்டம் திரண்டதை பெருமானார் உடைத்தெறிந்தார். பெருமானார் மரணித்த பிறகு ஒரு கூட்டம் திரண்டதை திருமறை குர்ஆனின் ஆயத்து உடைத்தெறிந்தது. இன்றைக்கு நடிகர்களுக்கு பின்னால் இந்த கூட்டம் திரளுகிறது என்றால், ஒரு நபரை, ஒரு கட்சிக்காரரை நீங்கள் கொள்கை ரீதியாக அணுகுவது வேற. இவர் வந்திருக்கிறாருங்க, இன்னென்ன திட்டம் சொல்றாரு, இன்னென்ன கொள்கை சொல்றாரு, சரியா தெரியுது, நம்ம ஓட்டு போடுவோம், அது வேற. நம்ம அது கூடுமா கூடாதுங்கிறது ரெண்டாவதுக்கு வருவோம். எந்த தத்துவத்தையுமே பேசாத ஒரு நபர் அவர் எப்படி தலைவராக பார்க்கப்படுவார்? இந்த சமுதாயத்துக்கு தலைவருக்கு பஞ்சமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ தக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வை மறுமையை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து பார்ப்பவர்களுக்கு இந்த பெருமானார் இடத்தில் அழகிய முன் உதாரணம் இருக்கிறது. எதில் வாழல ரசூலுல்லாஹ்? யுத்த களத்தில் முன் உதாரணம் இல்லையா? ஆட்சியில் முன் உதாரணம் இல்லையா? குடும்ப வாழ்க்கையில் முன் உதாரணம் இல்லையா? நீதிபதியாக முன் உதாரணம் இல்லையா? சக தோழனாக முன் உதாரணம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்ந்த அந்த சீடர்களை, தனக்கான தொண்டர்களை, தனக்கான ரசிகர்களை ஒரு நாளும் ரசிகர்கள் என்றெல்லாம் சொல்லல, எனது தோழர்கள் தோழியர்கள் என்று சொன்னார்கள். சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தார்கள். நண்பான்னு சொல்லிட்டு போல, என் நண்பிகள்னு சொல்லிட்டு போல, இவங்க தான் எனக்கு எல்லாம்னு சொல்லிட்டு மட்டும் போகல, அதை உண்மையாகவே வாழ்ந்து காட்டியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். நபிகள் பெருமகனாருக்கு பிறகு அவர்கள் வாழும் தருணத்திலும் சரி, அவர்கள் மரணித்த தருணத்தில் இருந்தும் சரி, இனி கியாமத் நாள் வரை இவருக்கு நிகராக இனி ஒரு தலைவன் உருவாக போவது இல்லை. அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை ஒருத்தர் உருவாக்கி நானும் அந்த தலைவனை போன்று என்று காட்டினாலும் மறுமைக்கும் இம்மைக்குமான எந்த வழிகாட்டுதலும் அவர்கள்ட்ட ஒருபோதும் இருக்காது. இஸ்லாமிய மார்க்கம் இந்த தனி மனித வழிபாடு, நம்ம இந்த சினிமா நடிகை பார்க்கிறோம்ல, இதை விடலாம் பெருசா நடக்கும் இதுக்கு அடுத்த காலத்துல. அதையும் குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறது. நமக்கு அதெல்லாம் படிக்கும்போது ஆரம்பத்தில் ஆச்சரியமா இருந்துச்சு, அது எப்படிங்க நடக்கும்? நம்ம ஹக்கில் இருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு நபர்கிட்ட கொண்டு போய் சிலையை கொடுத்து வணங்குவாங்களா? மாட்டாங்க. தெளிவா இருப்பாங்க, வேற எதுலாம் தப்பு பண்ணாலும் இதுல பண்ணவே மாட்டோம்னு இருப்பாங்க. ஒரு ஹதீஸ் வருது, ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலம் வரும், தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட வேதம் இருக்காது, அவன்கிட்ட நல்ல பண்பு இருக்காது, அவன்கிட்ட ஆட்சி இருக்காது, அவன்கிட்ட ஒரு இளவு இருக்காது. ஆனால் அவனை இந்த முழு உலகம் கடைபிடிக்கும். ஈமான் கொண்டவருடைய ஈமான பறிச்சு எடுத்துட்டு போயிருவான். அவனை வாழ்ந்து அவனை பார்த்து அந்த சோதனை தாண்டதற்கு பிரம்மாண்ட விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆதம் நபி படைக்கப்பட்டதிலிருந்து கியாமத் நாள் வரை அல்லாஹ் படைத்த பெரிய சோதனை இவன் தான். நாங்க இந்த தஜ்ஜால் எல்லா தொழுகையிலும் அத்தஹியாத்தில் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து இறைவா காப்பாற்றி விடு நபி கேட்டாங்க. நம்மளை கேட்க சொன்னாங்க. அவன் எவ்வளவு டேஞ்சர்னு பாருங்க.
நம்ம யோசிச்சு பார்க்கறோம், ஒரு கிறுக்கன் வந்துட்டானா நம்ம நம்புவோமா அப்படின்னு. இந்த கிறுக்கனே நம்புறாங்க, அந்த கிறுக்கன் நம்ப மாட்டாங்களா? இவன் ஒண்ணுமே இல்லைங்க. நம்மை கேவலப்படுத்தி, இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்தி திரைப்படம் காட்டியவர்கள். நீங்க இதை அசால்ட்டா கடந்து போறீங்க. ஒவ்வொரு இடத்துல பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்க முடியாம எவ்வளவு பெரிய வருத்தம் தெரியுமா? வீட்டு வாடகை கிடைக்காம எவ்வளவு வருத்தம் தெரியுமா? வேலை கிடைக்காம எவ்வளவு வருத்தம் தெரியுமா? முஸ்லிம் என்று பெயர் தெரிந்தாலே உடனே ஒதுங்கி செல்லுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கியது இந்த சினிமாவின் மூலம். இதை கட்டமைத்தவர்கள் எப்படி சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலர்களாக இருப்பார்கள்? இதை தலையில் தூக்கி கொண்டு வாழக்கூடியவர்கள் எப்படி சிறுபான்மையின மக்களை வெல்ல வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்? கொஞ்சமாவது அறிவுன்றது ஒண்ணு வேண்டாமா? வயிற்றுக்கு சோறு தானே அவன் சாப்பிடுறான், அந்த சிந்தனை வரமாட்டுக்கு பாருங்களேன். இவன்ட்ட கொள்கை கிடையாது. நான் எப்படிப்பட்ட தலைவரை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன், இவரை விட்டு தூக்கி எறிந்து விட்டு இன்னொருவனை நான் கடைபிடிக்கிற அளவிற்கு இவன் என்ன இருக்கு? எதை சொல்லி இந்த மக்களை அவன் நேரிய பாதை நோக்கி அழைக்க போகிறான்? இவன் என்ன கொள்கை, என்ன தத்துவம், என்ன சித்தாந்தம்? முஸ்லிம் பெண்கள், ஒரு பெண்மணி என் தாய் வயது இருக்கும், 40-50 கடந்த பெண், இந்த நடிகரை பார்க்க முடியலன்னு தேம்பி அழக்கூடியவங்க. உன் புருஷனை 3 வருஷம் கத்தாருக்கு அனுப்பி அப்ப நீ அழுதிய? நீ உன் புருஷன் செத்தான, உன் பிள்ளைகளை செத்தது, அப்பெல்லாம் உனக்கு அழுக வருமா? நடிகனை பார்க்கலன்னு அழுக. ஒரு பொம்பளை இதே தூத்துக்குடியில் அந்த நடிகர் வரும்போது பார்த்துட்டேன்னு குதிக்குது. ஒரு பருவத்தை அடைந்த பெண். சினிமா எவ்வளவு பெரிய விபரீதத்தை உருவாக்குதுன்னு பாருங்க. இந்த உலகத்திலே அதிகம் மதிக்கப்பட வேண்டிய அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை பார்த்த ஒரு பெண். ரசூலா காலத்துல அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நபியை பார்க்கறாங்க. ஆனா இஸ்லாத்தை முன்னாடி ஏத்துக்கிட்டாங்க. நபியை பத்தி தெரியாது. நபியின் கொள்கை அவங்க ஊருக்கு போயிடுச்சு. கொள்கையை ஏத்துக்கிட்டு கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குலாம் வந்தாச்சு. ரசூல்லா ஹஜ்ஜத்துல் விதாக்கு வராங்க. இவங்களும் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ரசூல்லாவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நபிகள் பெருமகனார் அந்த மக்களை பார்த்து கேட்கிறாங்க. அந்த கூட்டத்தில் தான் பெண் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து நபிகளார் கேட்கிறார்கள், நீங்கெல்லாம் யாருன்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நஹ்னு முஸ்லிமுன், நாங்களாம் முஸ்லிம்கள்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம முஸ்லிம் கூட்டம். அந்த கூட்டம் திருப்பி கேட்குது, மன் அன்த, எங்களை கேட்கிறீங்களா, நீங்க யாரு? ஆனா ரசூலுல்லாஹ் நான் அல்லாஹ்வின் தூதர்ங்கறாங்க. இப்பதான் நபியை முதல்ல பார்க்கறாங்க. பார்த்த உடனே அங்க இருந்த பெண் என்னதுமா பண்ணாங்க? குதிக்கல. பார்த்துட்டோம், பெருமானாரை பார்த்தது சொர்க்கத்தை பார்த்த மாதிரில அப்படிலாம் பேசல. கையில் இருக்கிற குழந்தையை தூக்கி காட்டி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஹஜ் செல்ல இருக்கிறேன், என் பிள்ளையை கொண்டு போறேன், என் பிள்ளைக்கு ஹஜ் உண்டா? நாம் வழக்கி அஜிர், பிள்ளைக்கு ஹஜ் உண்டு, கூலி உனக்கு தான் உண்டு, பிள்ளை கிடைக்காதுன்னாங்க. பெருமானாரை பார்த்தால் மார்க்கம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்கள் தான் அந்த பெண்கள். பெருமானாருக்கே இந்த கண்ணியம்லாம் கிடையாது. எது? குதிக்கிறதும் ஓடுறதும் காலில் விடுறதும் நடக்கிறதும் அப்படியே கொண்டாட்டத்தில் ஆடுறதும் பெருமானாருக்கே கிடையாதுங்கிறான்ல. அந்த பெருமானாருக்கு ஒரு புகைப்படம் கிடையாது, அந்த பெருமானாருக்கு ஒரு பூமாலை கிடையாது, அந்த பெருமானாருக்கு ஒரு பொன்னாடை கிடையாது, அந்த பெருமானார் காலில் விழறது கிடையாது. உலகத்தில் அதிகம் மதிக்கப்பட வேண்டிய தூதருக்கே அந்த தூதரை பார்த்தோம், அந்த தூதரை நேசித்தோம், அந்த தூதருக்கு கண்ணியம் செய்தோம், அந்த தூதர்கிட்ட மார்க்கத்தை கற்றோம், அந்த தூதர் வழியில் சென்றோம். அது போது இந்த தலைவருக்கு என்ற அளவுல மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் ஒரு நடிகன் பின்னால் செல்வது எவ்வளவு பெரிய கேவலமான காரியம் தெரியுமா? இவன் மார்க்கத்தில் இருக்கிறானா? நீங்க யோசிச்சு பாருங்க, மறுமையில் என்ன நடக்கும்னா எல்லா மக்களையும் ஒண்ணு தட்டி வச்சுட்டான்ல. இப்ப விசாரணை ஆரம்பிக்கணும்ல, தொழுதியா, நோம்பு வச்சியா, ஈமான் கொண்டியா, தாய் தந்தை கவனிச்சியா, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீ எதை வழிபட்டியோ அதை நோக்கி போன்ட்டான். முதல் விஷயம், நீ எதை வழிபட்டாய் அதை நோக்கி போயிருப்பா. உன்ட்டெல்லாம் கேட்க விரும்பல, கிளம்பி. சிலுவை வழிபட்டவர்கள், ஷைத்தானை வழிபட்டவர்கள், சூரியனை வழிபட்டவர்கள், அது என்ன ஷைத்தானை வழிபடுறது? ஷைத்தானை யார் வழிபடுவா? ஷைத்தான் நீதான் கடவுள் அப்படின்னு யாரும் கையெடுத்து கும்பிட்டாங்களா? அப்படி யாரும் பண்ணலையே. ஷைத்தானுக்கு யாரும் சுஜூது பண்ணாங்க? அப்படி யாரும் பண்ணலையே. ஷைத்தானை வழிபட்டவர்கள் என்ன? ஒருத்தன் கண்மூடித்தனமான பின்பற்றுனா அது ஒரு வழிபாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை பார்த்து சொன்னார், யா அபத்தி லா தஅபுது ஷைத்தான். அவர் சிலையை தான் வணங்கினார். இப்ராஹிம் நபி சொல்லுகிறார், என் தந்தையே ஷைத்தானை வழிபடாதீர். கண்மூடித்தனமா உன்னை பின்பற்றினால் அது ஷைத்தானை வழிபட்டதற்கு சமம். அந்த கூட்டம் எல்லாம் முதல்ல அல்லாஹ் விசாரிக்க விரும்பல. நீ கிளம்பி இருக்கணும். நீ எல்லாம் என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல் நரகம் போய் உளுந்துரு, செத்துரு, நான் இருக்கிறவனை வச்சு விசாரணை முடிச்சுக்கிறேன்ட்டான். நபிகள் பெருமகனார் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? மா அழ்தத்தலா, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து கேட்கிறாங்க, மத்தசா, அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை எப்போ வரும்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மா அழ்தத்தலஹா, நீ அதுக்காக என்னப்பா தயாரித்து வைத்திருக்கிறாய்? அப்ப அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் பெருசாலும் தொழுகை இல்லை, அவர் கரெக்டா தொழுகிறார், இந்த ஃபர்ல கரெக்டா இருக்கிறார். அவர் அதை நினைச்சுட்டு என்ன பண்றாரு, நம்மகிட்ட போதிய தொழுகை இல்லையே, போதிய நோன்பு இல்லையே,
அல்லாஹ் பெருசா தொழுகை, அல்லாஹ்வின் தூதரை பெருசா தொழுகை இல்ல, பெருசா நோன்பு இல்ல, ஆனா நான் அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ரசூலை நான் நேசிக்கிறேன். இதுக்கு நான் என்னைக்கு டேமேஜ் பண்ணவே மாட்டேன். வேற ஏதோ டேமேஜ் வந்தாலும் இதுல வராது. அல்லாஹ் ரசூல் தான், அதுல மாற்றமே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்பஹு, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நாளை மறுமையில் இருப்ப, நீ கவலைப்படாம போன்ட்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அன்றைய நாளை போன்று எங்கள் வாழ்நாளில் நாங்கள் சந்தோஷமாக இருந்த நாளே கிடையாதுங்கிறாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட இருப்பீங்க. நபியை நேசிக்கிறீங்களா, நபிமார்களை நேசிக்கிறீங்களா, நல்லோர்களை நேசிக்கிறீங்களா, அவர்கள் எங்கே செல்வார்களோ அங்கே நீங்க போவீங்க. நடிகனை நேசிக்கிறியா, அவனை சொர்க்கம் போறானா? இப்ராஹிம் நபிக்கு வாரிசாவன். இப்ராஹிம் நபிக்கு வாரிசா இருந்தால், நூஹ் நபிக்கு வாரிசா இருந்தாலும் மார்க்கத்தை கடைபிடிக்கிறான சொர்க்கம் கிடையாது. அப்படித்தானே இஸ்லாமிய தத்துவம் பேசுது. நடிகனின் பாதை எதுவோ அதுதான் உங்களின் பாதை. அப்படி இருந்தால் நடிகனின் போக்கிடம் எதுவோ அதுதான் உங்களின் போக்கிடம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு விலாவரியான பாடத்தை நடத்துறாங்க பாருங்க. தனி மனித வழிபாடு என்பது இன்றைக்கு தலை தூக்கி கொண்டு இருப்பது எதை கொண்டு தெரியுமா? வழிபாட்டின் மூலமாக அல்ல, சினிமா பிரபலியத்தின் மூலமாக. சில பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்குது, பிடிஎஸ்ங்கிறாங்க, என்ன இளவுன்னு தெரியாது. எதையாவது ஒன்றை திரைப்படங்களில் மொபைல் போனில் பார்த்து அதன் மீது ஒரு கொள்ள பிரியும் ஆசை, கணவனை நேசிக்கிற அளவுக்கு அதையெல்லாம் தாண்டிய நேசம். எனக்கு கணவனை விட எனக்கு நடிகனை பிடிக்கும் என்று சொல்லுகிற இடத்தில் முஸ்லிம் சமுதாய பெண்களும் மாறிக்கொண்டு வருவது பெரும் கேவலம். இது எதை இழக்க வைக்க தெரியுமா? உன் மானத்தை இழக்க வைக்க நினைக்காத, உன் மார்க்கத்தையே போக வைக்கிறது. உன்ட தீனே இல்லைன்னு காட்டுது. நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டாயோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய சூழ்நிலை மாற்றிக்கொண்டு செல்கிறது. அரசியலில் நான் ஒருவருக்கு ஓட்டு போடுவேன் போட மாட்டேன், அது ரெண்டாவது. அது யாருக்கு போடணும், யாருக்கு எதனால் சமுதாயத்துக்கு நல்லதுன்னு யோசித்து இவர் சொல்லுகிற கொள்கை என்னன்னு பார்த்து போடுவது. ஓட்டு போடுறோங்கிறனால அவன் தலைவன் ஆயிடுவானா? அவன் எனக்கு என்னுடைய என்றைக்குமே மதிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு வருவானா? இதை இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள், இளம் பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கும் சரி, நாம இந்த சினிமா காலம் உருவாகிய காலப்பொழுதில் இருந்த இந்த இஸ்லாமிய சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, இவர்கள் திரையில் இருப்பதை போன்று தரையில் இருப்பதில்லை. இவர்கள் யாரும் பெருமானாரை போன்ற அல்ல, ஒரு சாமானியனை போன்ற ஒழுக்கம் கூட கிடையாது. நீ பெருமானார் கூட ஒப்பிட வேண்டாம், அவங்கள விட்டு. நம்ம பொண்டாட்டி விடுவோமா? இவன் அவன் பொண்டாட்டி விடுவோம். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்ததை கணக்கு வைப்போமா? இவன் அவன் பிள்ளைகளுக்கு கொடுத்த கணக்கு வைப்பான். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் செத்து போயிட்டார், ஜனாசா போய் பார்க்கறது நம்ம தானே போடும். ஜனாசா வருமா? இல்ல எந்த வீட்டுல இருந்து எங்க வீட்டுல எங்க வாப்பா மௌத்தாயிட்டார், உங்கள்கிட்ட வந்து நலம் விசாரிக்க வரேன் அப்படின்னு வருவாங்களா? குறைஞ்சபட்ச இங்கிதம் கிடையாதா? மானரோசம் கிடையாதா? இப்படி ஒரு நிலையில் உள்ளவர்கள் எப்படி தலைவர்? இந்த ஆள் மட்டும் இல்லை, இனி எவன் வந்தாலும் இப்படிதான் இருப்பான். இதுக்கு முன்னாடி வந்தவன் இப்படித்தான் இருந்தான். சினிமா பிரபலியம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஈமானிய உணர்வை அறுத்தெறியக்கூடிய மோசமான ஒரு கலாச்சாரம். அதை புரிந்து இந்த சமுதாயம் நேர்வழி மிக்க இந்த மார்க்கத்தை நோக்கி அணிதிரளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய ஆரம்ப உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.